சிறகடிக்க ஆசை சிரியல ரோகிணி இருந்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்னாச்சு ரோகிணின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, நான் சொன்ன ஒரு பொய் என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டுது. நீ சொன்னது ஒரு பொய்யா ரோகிணி? மலேஷா எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவர் ஜெயிலில் இருக்காரு, மாமா பார்த்துக்கிறாரு. அடாடாடா, எத்தனை பொய் சொல்லியிருக்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு பொய்ன்னு வேற சொல்லிட்டேன். அம்மா, நீ என்னை கொத்தி காட்டுறியா? நான் பொய் சொல்கிறவ, பொய்க்காக வாழ்கிறவன், நீ என்னை பற்றி பேசுகிறியா? உனக்கும் என்னை பிடிக்காம போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, இப்போ என்ன பிரச்சனை? நீ மாப்பிள்ளை கூட பேசுனியா? உங்கள் மாமியார் உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்கக்கிட்டே நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டியா? அதெல்லாம் கேட்டாச்சும்மா. ஆனால் ஏண்டா கேட்டங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைம்மா, அந்த கடையை அவங்களுடைய அப்பா பணத்தில் தானே நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால் அந்த முத்து இருந்துட்டு அவரவே ஓனராகன்னு சொல்லிட்டாங்க. அது ஆன்ட்டிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த 27,00,000 பணத்தை உங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் போய் எந்த அப்பா கிட்ட 27,00,000 பணத்தை வாங்க முடியும்? அப்படி ஏற்கனவே நாங்கள் அங்கே கடனுக்கு மேலே கடன் வாங்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். மறுபடியும் 27,00,000 பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணியோட அம்மா இருந்துட்டு நேராக விஜயோட வீட்டுக்கு ஒரு பத்திரத்தோடு போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோகிணி ஒன்றும் மலேசியா கிடையாது, அவள் என்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.